ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படியெல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். மேஷ ராசினருக்கு இந்த மே மாதத்துல நல்ல யோகங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும், அதே மாதிரி உங்களுக்கு செலவுகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுத்தாலுமே இந்த மாதம் பாத்தீங்களா உங்களுக்கு பண வரவும் இருக்குது. ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் ஃபர்ஸ்ட் உங்க ராசியில வந்து ஆட்சி அதிபதி பண்றாரு மே 11ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இடத்துல தைரியம் வருது, தன்னம்பிக்கை வருது, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்டப் ஆகுது. இத்தனை நாள் யாரோட கண்ட்ரோல்ல இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளி வரீங்க. நீங்க உங்களை பார்த்துக்க முடியும், நீங்க உங்களை செஞ்சுக்க முடியும். அடுத்ததா பண வரவு நல்லா இருக்குன்னு சொன்னது என்னன்னா, அதாவது மாத தொடக்கத்திலேயே சுக்கிரன் உங்க ராசியிலேயே தான் இருக்கிறாரு. அதே மாதிரி மே 15ல இருந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனுமே உங்களுக்கு 2ஆம் இடமான ரிஷப வீட்டுல நுழைஞ்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பண வரவுன்றது நல்லா இருக்கு. ஸோ நீங்க ஜாப்ல ப்ரமோஷன் ஹைக் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்க பேச்சுக்கு அதிகாரம் கூடுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாயும் உங்க வீட்லயே ஆட்சி பெற்று இருக்காரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துலயும் சூரியன் புதன் இணைவு இருக்குன்னும் போது அப்போ நீங்க ரொம்ப புத்தி ஸ்மார்ட்டா நல்லா பேசுவீங்க. மற்றவங்க உங்களுக்கு உங்க பேச்சை கேட்டு கண்டிப்பா அதுல கண்ட்ரோல் ஆவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல குருவோட இணைகிறாரு. ஸோ உங்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்ப சக்சஸ் ஆகிறதுக்கான காலகட்டமா இருக்குது. 12ஆம் இடத்துல சனி உங்களுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலுமே 3ஆம் இடத்துல 2 சுப கிரகங்கள் இணைவு இருக்குன்றனால உங்களுக்கு உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு யங்ஸ்டர்ஸா யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அவங்க மூலமா உங்களுக்கு பேர் உதவியும் கிடைக்குது, சந்தோஷமாவும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினரோட உதவிகளும் ரொம்பவே நல்லா இருக்கு. குரு சுக்கிரன் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உண்டாகுது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டிராவல் பண்றதுக்கான அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் மே 11ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரும் போது அப்போ மாதம் முற்பாதி எப்படி இருக்கும்னா ரொம்ப பொறுமையா இருந்துக்கணும், ரொம்ப அமைதியா இருந்துக்கிறது நல்லது. ஸோ டிராவலிங் டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், விவேகமா செயல்படுங்க. வேகமா செயல்படுறதுதான் மேஷ ராசினருக்கு பிடிக்கும். பட் இந்த மாதம் முற்பாதி நீங்க கொஞ்சம் விவேகமா பொறுமையா செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஃபேமிலியில எப்படி இருக்கும் மேஷ ராசினருக்கு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா, அதாவது என்னன்னா இத்தனை நாள் உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது, இப்போ நீங்க இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றன்னும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றதுன்றது தெரியாத மாதிரி அப்படி அதுல ஏதாவது ஒரு சின்ன கான்ஃபிளிக்ஸ் ஏதாவது உருவாகும். ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ரொம்ப நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போறது நல்லது. ஃபேமிலியில தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஃபேமிலியில நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, அனுசரணையா இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பெருசா எதுவும் பிரச்சனைகள் வராது. முக்கியமா உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. வெறுப்பை அதிகமா காட்டாதீங்க, வெறுத்துடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணி பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகலாம். அதனால இது லாஸ்ட் இயர்ல இருந்தே இருந்திருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் இப்ப ஆட்சி பெற்று இருக்கணும் போது உங்களுக்கு அதிகார பலம் வந்தோடனே உங்களுக்கு அந்த தைரியம் ரொம்ப அதிகமா வந்துடும், கான்ஃபிடென்ஸ் அதிகமா வந்துருச்சுன்னு கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வேக கட்டுப்பாடு மாதிரி இத்தனை நாள் இருந்திருக்கும். இப்போ உங்க ஸ்பீடு உங்க கண்ட்ரோலுன்ற மாதிரி இருக்கிறதுனால வேகமா முந்தி அடிச்சுட்டு பண்ணுவீங்க. இதுல வந்து லவ் விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் வரலாம். அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துல அந்த சரியான புரிதல் இல்லாம போகலாம்.
ஓகேங்களா? அதனால இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, நீங்க வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருக்கும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துக்கு நுழையிறாருன்னும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப ஃபினான்ஷியல்ல நீங்க கொஞ்சம் சரியா மெயின்டெயின் பண்ணணும். சரிங்களா? ஃபேமிலிலன்றது நான் விட்டு குடுத்து போணும்னு சொன்ன மாரி, அதே மாரி லேடீஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். நீங்க தனியா ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, அதற்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதத்துலருந்து உங்களுக்கு அந்த தனியா நீங்க எது முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, தனியா எதனா செய்யணும்னாலும் சரி, அதற்கு இந்த மாதத்துலேருந்து ஆரம்ப காலகட்டமா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் நீங்க எங்க கவனமா இருந்துக்கணும்னா, டிராவலிங் பண்ணும்போது கவனமா இருந்துக்கோங்க. அதே மாரி நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். டிராவலிங் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து அசௌகரியங்கள் ஏற்படலாம். அதே மாரி பாடி ஹீட் ஆகலாம். உஷ்ணத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, மாத முற்பாதையில கண்டிப்பா இருக்குது. ஏன்னா, உங்க ராசி வீட்டிலேயே வந்து சூரியன் இருக்கிறாரு. அதே மாரி உங்க ராசி அதிபதி செவ்வாயும் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்காருன்னும் போது பார்த்தீங்கன்னா, மாத முற்பாதைன்றது உங்களுக்கு வந்து கட்டி போட்டு வச்ச மாரி தான் இருக்கும். ரொம்ப பொறுமையா செயல்படுறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்ததா மேரேஜுக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, அலைன்ஸ்லாம் வரும். பிடிச்சிருக்கும். எல்லாமே ஓகே. ஆனா டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அப்படின்ற மாரி புலம்பல் இருக்கும். எஸ். ஏன்னா ஜூன் மாதத்துல குரு பலன் மாறும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஸ்பீடா முடிஞ்சிடும். இப்ப உங்களுக்கு குரு பலன் இல்லல்ல. அதனால என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் இழுபறியா இழுத்துட்டு போகும். மத்தபடி உங்களுக்கு வர அலைன்ஸ் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய அலைன்ஸா தான் வரும். கண்டிப்பா நீங்க மேரேஜ்க்காக அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இழுபறியா போற மாரி இருக்கலாம். பட் ஜூன் மந்த்லேருந்து உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குன்றனால, நீங்க தொடர்ந்து பண்ணும்போது, உங்களுக்கு அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். உங்களுக்கு மேரேஜ் சீக்கிரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்ன்றது வருங்காலத்துல இருக்குது. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னும் போது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த ஜூன் மாதம் அதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ பொறுமையா இருந்துக்கோங்க. ஜாப்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, புதுசா பெருசா மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்டு இருக்காதீங்க. அதுவா வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாராவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஆஃபர் லெட்டர் வருது, நீங்க முயற்சி கொஞ்சமா போட்டாலும் அதுக்கு பலன் கிடைக்குதுன்னா எஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க எஃபோர்ட் போட்டுட்டு அதுக்கு இன்னும் எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்ற இதுல அவசரப்படாதீங்க. ஏன்னா இந்த இதுன்றது எப்படி இருக்குன்னா, பிறப்பு ஜாதத்துல அதற்கான அமைப்பு இருந்தா மட்டும்தான் மேஷ ராசினருக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வேலை விஷயத்துல மட்டும் உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்கோ அந்த வகையில தான் உங்களுக்கு லக்கு சக்சஸ்ன்றது இருக்குது இந்த மாதம் குறிப்பிட்டு. அதனால புதுசா வேலை தொடங்குறவங்க, புதுசா வேலை தேடுறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுங்க. பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். பண விஷயத்துல நீங்க கையாளும் போது பாத்தீங்கன்னா, புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். இந்த மாதத்துக்கு மட்டும் நீங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். வரக்கூடிய ஜூன் மாதத்துல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க அப்ப ஏதாவது நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்றதுன்றது ட்ரை பண்ணிக்கலாம். படிக்கும் மாணவர்களுக்குன்றது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூரியன் புதன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூரியன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல பலம் பெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவைன்றது அதனுடைய கைட்லைன்ஸும் உங்களுக்கு அழகா கிடைச்சிடும். ஸோ நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்றவங்க புதுசா முதலீடு தொடங்க வேணாம், பிளான் பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இது அதற்கான காலகட்டமா இருக்குது. ஜூன் மந்த்ல இருந்து நீங்க அதற்கான முடிவுகளை எடுங்க. அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ப்ரிப்பரேஷன் டைம்ல இருங்க. இப்ப என்ன பண்ணலான்ற பிளான் பண்ற டைம்ன்றது இது நல்லா இருக்கு. புதுசா முதலீடு தொடங்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மேஷ ராசினருக்கு வந்து நிறைய புது நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. அதுல யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, யார் கூட அட்டாச்மெண்டா இருக்கணும், யார் கூட டிட்டாச்மெண்டா இருக்கணும்னு நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க அதுல டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி மேஷ ராசினருக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் காலகட்டமா தான் இந்த மே மாதம் இருக்கு.